இலங்கையில் 3 தசாப்தங்களாக இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தால் பாரியளவில் பாதிப்புகளை எதிர்நோக்கியது முல்லைத்தீவு மாவட்டம்தான். யுத்த நிறைவுக்கு பின்னர் மீள்குடியமர்வுக்கு வந்த முல்லைத்தீவு மக்கள் எண்ணற்ற உயிரிழப்புகள் முதல் விவசாய நிலங்கள், வீடுகள் போன்ற பௌதிக வளங்கள் வரை தங்கள் அனைத்து சொத்துக்களையும் இழந்து நிற்கதியாகி அடுத்து என்ன செய்வதென்று தெரியாது தவித்ததை யாராலும் மறக்க முடியாது. யுத்தம் நிறைவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைந்திருந்தாலும் அதன் வடுக்கள் இன்னமும் மாறாமலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படியான சூழலில் இருந்து சிறுவயது முதல் வெளியுலகம் தெரியாமல் வளர்ந்து கணவரின் மறைவுக்கு பின்னர் குடும்பத்தை கொண்டு நடாத்த வேண்டிய கட்டாயத்தால் தொழில் முயற்சி ஒன்றை ஆரம்பித்து வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மஞ்சுளா. எனது பேர் குணதாசன் மஞ்சுளா. நான் சிலாவத்த முல்லைத்தீவு தீர்த்தக்கரை இடத்தில் வசித்து வருகின்றேன். இந்த கணவர் போராளியாக இருந்து வீழ்ச்சி அடைஞ்சவர். எனக்கு அதிலிருந்து வெளியால் வந்துட்டு இருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தொழிலை செய்து நான் பிள்ளைகளை பார்த்து படிப்பிச்சு ஆளாக்கி விடணுமெண்டு 2013ஆம் ஆண்டு இந்த தொழிலை செய்யணுமெண்டு ஆரம்பித்தேன். நான் சர்மித் என்ற பேரில் மிக்சர், கச்சாம்பரியல், கிழங்கு பொரி, பகோடா இப்படியான உற்பத்திகளை செய்து விற்று கொண்டு வரேன். உள்ளூர் கடைகளுக்கும் வெளியில 2-3 கடையில் கொடுத்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறேன். தொழில் முயற்சி ஒன்றை வெற்றிகரமாக செய்து கொண்டு செல்லும் போது எண்ணற்ற தடைகள் உருவாகும். குறிப்பாக சமூகத்தின் கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளாகி சோர்ந்து போய் முடங்கிய பெண்கள் எமது சமூகத்தில் ஏராளம். ஆனால் முன்னனுபவம் இல்லாத தொழில் முயற்சி ஒன்றை எதிர்பாராத நண்பி ஒருவர் மூலமாக கற்றுக்கொண்டு சமூக வலைத்தளங்கள் மூலமாக அதனை சிறப்பாக மேற்கொள்ள தொடங்கிய மஞ்சுளா இன்று தனது உற்பத்தியின் தரத்தாலும் சுவையாலும் வாடிக்கையாளர்களை கவர்ந்து வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் இடமேந்து வந்துருக்க சரியான கஷ்டப்பட்டேன். நான் 2015 வந்துட்டோம். என்ன செய்கிறேன்னு கூலி வேலைகளுக்கு போய் கொண்டிருந்தேன். நான் பிறகு ஏதாச்சும் ஒரு கடையில் ஒரு முடியவில் ஒரு அக்கா ஒரு ஆளை கண்டேன். நான் அவள் என்னவோ தெரியாது என்ன கண்டு கதைச்சிட்டா. அவள் என்னோட என்ன செய்கிறீங்களோ இது செய்யுங்கன்னு 2 பேரும் இப்படியே கதைச்சி கொண்டு கேட்க. அவள் சொன்னால் தான் மிக்சர் செய்கிறேன் மொழிவலையில் இருக்கிறேன்னு அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்டேன் எனக்கும் காட்டி தரீங்களோண்டு. வாங்க நான் காட்டி தரேன்ட்டு அவன்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி அவள் எங்கே இருக்கிறான்னு நான் கேட்டு அவைகிட்ட போய் ஒரு நாள் அவையோட நின்று நான் வேலை செஞ்சு அவள் என்னென்ன மாதிரி செய்கிறா அப்படி செய்கிறான்னு சொல்லி மிக்சரும் பகோடாவும் கட்டி தந்தவன் எனக்கு. அது அடுத்த நாள் வந்து ஒரு அக்கட்ட காசு மாறி நான் 5000 ரூபா காசு மாதிரி கொஞ்சம் சாமான் வாங்கி கொண்டு வந்து போட்டு அவள் செய்த மாதிரியே நான் செய்தேன். நான் எல்லாம் செய்தோடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு செய்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அதுகளெல்லாம் கட்டினான். காசுகள் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கிடந்து அதெல்லாம் கட்டி பிள்ளைகளை படிப்பிச்சு நாங்கள் கொஞ்சம் அந்த எங்கள்கிட்ட சொந்த காசில் சாப்பிட்டு கொண்டு வந்தோம் நாங்கள் பிள்ளைகளை. நாங்களும் கொரோனா நேரத்துல எல்லாம் நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் உற்பத்திகள் கொண்ட விற்க இல்லாது கடைகள் போட்டு கடை தெருவுக்கு போக இல்லாது சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள். எனக்கு இப்போ முதல்கள் இல்லாத நான் கொஞ்சம் சரியாக கஷ்டப்பட்டேன். நான் எனக்கு கொஞ்சம் முதல் இருந்து எனக்கு ஒரு அகல் ஹெல்ப் பண்ணி நீங்கள் இதை வச்சு இந்த தொழிலை வச்சு நீங்கள் முன்னுக்கு வாங்கணும் எனக்கு ஒரு ஹெல்ப் செய்துச்சுன்னா நான் இதை விட இன்னும் முன்னுக்கு வரணும். மற்றவைகளை மாதிரி நானே நல்லா இருக்கணும். எனக்கு ஆசை இருக்குது. நான் தொழில் பெரிய ப்ரொஜெக்டர் இதெல்லாம் செய்து என் பிள்ளைகளையும் கூப்பிட்டு நான் நல்லா இருந்து அம்மா பெரிய ஒரு கம்பெனி வச்சுருக்குறாங்கட அம்மா மிக்சர் கம்பெனி வச்சுருக்குறான் அவைய சொல்லணும். அந்த இதில் நான் வரணும். உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவித்து அவற்றை உலகெங்கும் விநியோகிக்க செய்வதன் மூலமே எமது சமுதாய பொருளாதார பலத்தை அதிகரிக்க முடியும். எவ்வித ரசாயன பதார்த்தங்களும் சேர்க்காமல் வாடிக்கையாளர் நலனிலும் ஆரோக்கியத்திலும் அக்கறையுடன் செயற்படும் மஞ்சுளா போன்ற முயற்சியாளர்களை இனங்கண்டு ஊக்குவிக்க வேண்டியது ஒரு சமூகமாக ஒவ்வொருவரினதும் கடமையாகும்.